Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 23 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமையை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்கக்கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளியில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் கடமைகளையும் தவக்காலம் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய மிக முக்கியமான வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு முயன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் இன்றைய நற்செய்தி வாசகமானது நம்முடைய வாழ்வுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அலகை ஒரு முறை தன்னுடைய பணி ஓய்வை அறிவித்தது. தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறலாம் என்று அது நினைத்தது. எனவே தான் பயன்படுத்திய அத்தனை பொருட்களையும் ஆயுதங்களையும் விற்க வேண்டும் என்று எண்ணியது. எனவே தான் பயன்படுத்திய அத்தனை ஆயுதங்களையும் விற்பதற்கு கடை விரித்தது. அது என்னவென்றால் பகைமை, வெறுப்பு, பொறாமை, விட்டுக்கொடாமை, இதுபோன்று பல ஆயுதங்களை அது விற்க வேண்டும் என்று நினைத்து அவற்றையெல்லாம் கடை விரித்தது. ஒவ்வொரு ஆயுதமும் அதனுடைய நிலைக்கேற்றாற் போன்று மதிப்புக்கேற்றாற் போன்று விற்று கொண்டே இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒன்று, அதிகமான விலையை கொடுத்து ஒருவர் வாங்கியிருக்கின்றார். அங்கு நின்ற ஒருவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். இத்தனை ஆயுதங்களில் இந்த ஆயுதம் மட்டும் ஏன் மிக அதிகமாக விலை கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்று கேட்டதற்கு அந்த அலகை சொன்னது, இங்கே கடை விற்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் விட இது ஒன்றுதான் முதன்மையானது. ஏனென்றால் அவை ஒன்றும் வேலை செய்யவில்லை என்றாலும் இது வேலை செய்யும். அது என்ன என்று சொன்னால் தற்பெருமை. தற்பெருமை என்ற ஒரு ஆயுதம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அது முன்னே நின்று செயல்படும். அது ஒருவரிடத்தில் இருக்கின்ற போது அவரிடத்தில் இவையெல்லாம் புகுந்துவிடும் என்ற ஒரு பதிலை சொன்னது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னை தாழ்த்துகிறவர் உயர்த்தப் பெறுவார், உயர்த்துகிறவர் தாழ்த்தப் பெறுவார் என்று சொல்லக்கூடிய அந்த கடைசி வரிகள் மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய தவறுகளிலிருந்து நம் கண்களை மறைப்பது எது என்று சொன்னால், நாம் உயர்ந்தவர்கள், நாம் சிறந்தவர்கள், நாம் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கக்கூடிய தன்மைதான். நாம் செய்வதெல்லாம் சரியானது, மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று எண்ணக்கூடிய மனிதனால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவனுடைய அகத்திலே
அவன் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அவனில் சென்று கொண்டிருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், இயல்பாகவே அவனிடம் இருக்கக்கூடிய தவறான போக்குகளெல்லாம் அவனுடைய கண்களை மறைக்கின்றன. இவற்றிலிருந்தெல்லாம் கண்களை மறைப்பது தன்னிடம் இருக்கக்கூடிய பெருமை என்று சொல்லக்கூடியது, நான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய எண்ணம்தான் அத்தகைய ஒரு தன்மையை உருவாக்குகின்றது. எனவே தான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் தன்னில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடித்து அதிலிருந்து அவன் மாற்றம் பெற வேண்டும், அவற்றை சரி செய்ய வேண்டும், அவற்றிலிருந்து அவன் மீண்டு வர வேண்டும். அதுதான் சிறந்த ஒரு மனிதனுக்கு உரித்தானதாக இருக்க முடியும். இரண்டாவதாக, தன்னை சிறந்தவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மனிதன் உறவுகளை இழக்கின்றான். நல்ல மனிதர்களிடமிருந்து, நல்ல உறவுகளிலிருந்து தன்னை அகற்றி கொள்கின்றான். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் மோசமானவர்கள், அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எனக்கு பொருந்தாதவர்கள், எனக்கும் அவர்களுக்கும் ஒத்துப்போகாது, எனவே நான் சிறந்த மனிதன், என்னை நான் ஒதுக்கி கொள்ள வேண்டும் என்று. இப்படி ஒரு மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய பெருமையை கொண்டு தன்னை இந்த உலகத்திலிருந்து, சமூகத்திலிருந்து அகற்றி கொண்டான் என்று சொன்னால் அடிப்படையிலே அவன் உறவுகளை இழக்கின்றான். உறவுகள் இல்லாத மனிதனால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மூன்றாவதாக, கடவுளின் அருள் அந்த மனிதனுக்கு கிடைக்கப் போவதில்லை. யார் ஒருவன் தன்னை பெருமையோடு பேசிக்கொள்ளுகின்றானோ, தன்னை உயர்ந்தவனாக நினைத்து கொள்ளுகின்றானோ, அவனுக்கு கடவுளுடைய அருள் பொழிவது குறைவாக இருக்கின்றது, அல்லது அது நிறுத்தப்படுகின்றது. ஆண்டவருடைய வசனங்களிலிருந்து, அவருடைய ஓமைகளிலிருந்து நாம் சொல்லுவோம், 2 பேர் கடவுளிடத்திலே ஜெபிக்க சென்றார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். பரிசேயர் கடவுளை பார்த்து, அண்ணார்ந்து பார்த்து, நிமிர்ந்து பார்த்து, கடவுளே, நான் இங்கே நிற்கக்கூடிய வரி தண்டுபவனைப் போலவோ பிற மக்களைப் போலவோ அல்ல, மாறாக நான் 10ல் 1 பங்கை சரியாக கட்டுகிறேன், நான் கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கின்றேன் என்று தன்னுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் அந்த வரி தண்டுபவன் தன்னுடைய குறை எது என்பதை உணர்ந்து கடவுளுக்கு முன்பாக நிற்பதற்கு கூட தகுதியில்லை என்று அவன் உணர்ந்து கடவுளிடத்தில் சொல்லுகின்றான், உம்மை ஏறெடுத்து பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லிக்கொண்டே அவன் தொடங்குகின்றான். அன்புக்குரியவர்களே, யார் கடவுளுடைய அருளை பெற்றார்கள், யார் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றார்கள், யார் கடவுளுடைய அன்பை அனுபவித்தார்கள் என்று சொன்னால் அந்த வரி தண்டுபவன் தான். இதனால் தன்னை பெருமையோடு நினைத்த, தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்த, தனக்கு சட்டங்கள் தெரியும் என்று நினைத்த, தான் சட்டங்களை கடைபிடிக்கின்றேன் என்று பெருமையோடு பேசிக்கொண்ட அந்த பரிசேயனை அல்ல, மாறாக தாழ்ச்சியோடு, எளிமையோடு, இயல்பாக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கேற்றாற் போல கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய அந்த வரி தண்டுபவன் தான் இறைவனுடைய அருளை அதிகமாக பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நல்லவர்கள்தான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்மை விட நல்லவர்கள் உண்டு. நாம் ஏராளமான நன்மைகளை செய்கின்றோம், மறுக்க முடியாது. ஆனால் நம்மை விட நன்மைகள் செய்பவர்கள் ஏராளம் உண்டு. நாம் திறமையானவர்கள்தான், மறுப்பதற்கில்லை. நம்மை விட திறமையானவர்கள், ஆனால் எளிமையாக தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வோம். இறைவன் எல்லாம் வல்லவர், இறைவன் எல்லாம் பொழிபவர், எல்லாம் கொடுக்க வல்லவர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். நம்முடைய செயல்களை தீர்மானிப்பவர் அவர் ஒருவரே. எனவே அவருக்கு முன்பாக நாம் படித்தவர்கள், நாம் திறமையானவர்கள், நாம் அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் என்ற பெருமை ஒருபோதும் இருக்க வேண்டாம். அதை கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஒரு பெரியவர்கள் என்று நமக்கு அங்கீகாரம் தேட வேண்டிய அவசியமில்லை. மாறாக கடவுளுக்கு முன்பாக நாம் எளிமையோடு, ஒன்றுமில்லாதவர்கள் என்ற உணர்வோடு, எப்படி பவுல் சொல்லுகின்றாரோ, இயேசுவுக்காக நான் அனைத்தையும் இழப்பதற்கு தயார், இயேசுவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாதவன், சீரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய பவுலை போன்று நம்மை தாழ்த்தி கொள்வோம். தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளக்கூடியவன் உயர்வை அடைவான், தன்னை உயர்த்துபவன் தாழ்ச்சி அடைவான். இந்த வசனங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய உள்ளத்தில் ஒலிக்கட்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.